அதுக்காக ஹீரோயின் இல்லை நினச்சிக்காதீங்க. படத்தில் வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்தில் இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்னு தெரியல வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சூரகவும் 2 அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிரதர் அது நல்ல படம் ஆச்சு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஏன்னா அந்த நல்ல படத்தை திரும்பி எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு. அதெல்லாம் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை அவங்க வந்து சொன்னாங்க. அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னன்னா, இது ஒரு ப்ரீக்வலாக ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் திருப்பி எப்படி இப்போ கரெக்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது 2 பேரல் ஸ்டோரி. ஸோ இது 2த்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம், நான் அதுக்குள்ளே வர்றது, நான் வந்து கர்நாடகாவை மீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனில் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன். ஃபஸ்ட்டு நான் சிவி அவங்கள்ட்டே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 படம் 26 படம் சொல்றாரு. இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்பராஜ், எவ்வளோ ஆர்டிஸ்ட். பிரதர் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க. நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப கண் கலங்கி பேசுறதுலாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்ம கைவிடாது அப்படின்றது தான் சினிமா. ஸோ நீங்கள் வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க. அது இன்னொரு ரீசன், நிறைய பேர் சொன்னாங்க சிவியோட படம் பண்ணாது அப்படின்ட்டு. அது எனக்கும் சொன்னாங்க. ஸோ நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் இந்த லவ் தட் யூ ஷோ ஃபார் சினிமா. ஓகே, ஸோ அது உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். அண்ட் என்டர் த டிராகன் பார்த்துருப்போம். ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் உருவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் டிராகன் தான் அவர். அர்ஜுன் சொல்றது எந்த தப்புமே இல்லை, எல்லாம் கரெக்டு தான். ஸோ பிரதர் ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக வந்து நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அடுத்த படம் வந்து நீங்கள் சொன்னீங்க தர்மம் வெல்லும்ட்டு. நிச்சயமாக தர்மம் வெல்லும். இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், லைஃப்பில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் போகிறது எதை நோக்கி? நிச்சயமாக தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றது தான். நிச்சயமாக அது நடக்கும். ஆனால் அவ்வளோ சொல்லிட்டு அடுத்த படத்தில் இவர் இருப்பார் அவர் இருப்பார், நீங்கள் நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை. நீங்கள் பரவாயில்ல, ஓகே, நம்ம வேற எதனா படம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பரவாயில்ல. ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார், அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு ஹோட்டலில் நடத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள். அவர் வந்து எப்படின்னா, இந்த படத்தை நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம்னா, நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான். வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன் சார், கிரேட். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதில் வந்துடலாம். எம்எஸ் பாஸ்கர் இருக்கார், அவர் வந்து அப்படிதான் சொல்லவே முடியாது. அவங்க எப்படி சொல்கிறோம்னா, ஹாய் மச்சான் how are you? ஏன்னா நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்துருக்கீங்களா தமிழ் படத்தில் அவர் இன்டர்வியூ காலேஜ் இருந்து வர நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இருக்காருல்ல, டக்குன்னு காலேஜ் போயெல்லாம் மனம் டக்குன்னு மாறிடுவாங்க. அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். அடுத்தது வந்து சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் எப்படின்னா, அவரோட ட்ராவல், அவரோட லைஃப்பை வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் கற்றுக்கலாம். அதில் நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படமும் சொன்னதே இல்லை. அவர் கூட நடிக்கிறேன், அவர் நல்லா தமிழ் பேசுவார் அப்படின்னாங்க. இதுதான் வரும் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கூட நான் ஷூட்டிங்கில் பேசுனதுதான் ஒருத்தர் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க, 2 வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா யாருமே வாங்குறது இல்லை. கடைசியில் இந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 10 பேர் தான் வந்தாங்க. 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் முடிச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ பெரிய ட்ராவல். 45 இயர்ஸ் இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்தை எனக்கு சான்ஸ் கொடுத்து நான் நடிப்பேன் அப்படின்ட்டாருன்னா, அப்போ சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தான் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி. இவங்கெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் இப்படி இருக்காரு ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ் சார். நீங்களே டையை பற்றிலாம் பேசுங்க. டையை வச்சு ஹேர் ஸ்டைல் மாற்றினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த கருணாகரன் கொடுத்த பிள்ளை தான் ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரிக்கு எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. ஆனா வந்து இதெல்லாம் வந்திருக்காரு. பட் கருணாகரன் வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். கலகலப்பு வந்து அவர் சொன்னாரு நம்மளாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. நான் 3 பேர் நான் கலகலப்பு ஒன்னா இருக்கோம். நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன். யோகி பாபு சொல்றது என்னன்னா, நம்ம வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவர் நடிச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்க கூட டேட் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு. கருணாகரன் அதோட சந்தோஷமா இருந்துச்சுன்னா 100 படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னாரு.
இல்லை ஸோ ஹாப்பி ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்கள் வந்தது இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணும். வெரி ஹாப்பி, குட் லக். அந்த டீம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணோம், ஆனால் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, வெரி டேலண்டட். நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, நிச்சயமாக பண்ணுவீங்க. கவி, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் அவர் சொன்னால் இந்த சுதுகம் நம்ம சிவி குமார் டீம் தான் வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும். அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அஸ்வின் உங்களை வந்து இதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஏதாவது ரொம்ப டேமேஜாக எதாவது சீன் இருந்தால் எல்லாம். அடுத்தது வந்து அருள்தாஸ் சார் இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காரு, டாக்டர் கேரக்டர், எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர். அதாவது அவரை சீரியஸாக தான் பார்த்துருக்கோம், அவர் சொன்னால் ஹியூமர் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. அவருக்குள்ள ஒரு ஹியூமர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு. நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படம் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமாக. அது காட்ஸ் ரேஸ். அதுக்கப்புறம் யோகராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்கில். அடுத்தது வந்து இது 3 வருஷமா எழுதினாங்க அந்த படத்துல கதை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்லை டைட்டனிக், அவதார் எடுத்துருக்காங்க சும்மா. அது 3 வருஷத்துக்கு 2.5 வருஷம் கோவிட். அதனால இல்லை இதுதான் இல்லை சும்மா நீங்க இருக்கிறீங்க. 3 வருஷம் எடுத்தா நீங்க அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், டைட்டனிக் மாதிரி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2 வருஷம் யாரும் பக்கத்துல கூட மீட் பண்ணல கோவிட்னால. ஓகே, அதுதான் இந்த படத்துல ஒரு விஷயம். ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் லைன் இது. அண்ட் இது ஒரு தர்மம் மேலுக்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அந்த படத்துல இருக்கா இல்லையான்னு தெரியல, இப்போதைக்கு இருக்கு, நான் கண்டிப்பா இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, இதுவே ஒரு பயன்பட. அண்ட் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது. நாங்கள் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டேரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல, அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டராக இருப்பார். எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட். இதுதான் உங்களுக்கு இருக்கு, இதை வச்சு நீ பண்ணணும், ஆனால் அந்த ப்ராடக்ட்டும் நல்லா வரணும் அப்படின்போது உங்கள் மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல். நீங்கள் பேசுன மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது என்னென்ன மேட்டர் அப்படின்ட்டு. அண்ட் அர்ஜுன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆனால் அர்ஜுன் வந்து இந்த 15 சவரம் தொலைச்சி போச்சுன்னு சொன்னார்ல இந்த ஸ்டோரி, அதை எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னாரு. ஸோ தங்கராஜ் சார் இதை பார்த்து இதை கேட்காம 2 பேரும் அந்த சைட் போட்டுங்களா, இது பற்றி டேரக்டர் எவ்வளோ லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ மறந்தாமல் நீங்கள் வந்து அந்த 15,7 கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, இந்த சைடு வரேன் கொடுத்துருங்க. படம் ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி. உண்மையாக அதெல்லாம் பார்த்ததில்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கே தெரியும். அந்த உள்ள வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம் தான் வந்து, தலைவா காலிலேருந்து வெயிட்டிங் கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. இது படத்தில் நடிக்கிறது பெரிய ஸ்பெஷலாக இருக்கு. நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசியிருக்கோம், என்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம், இப்படிதான் பேசிதான் லைஃபே முடிட்டு இருக்கேன் சார். வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் எந்த பட ப்ரெஸ் மீட்லையும் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும். நீங்கள் பாருங்க, உங்களுக்கு படம் பிடிக்கும், படம் பிடிச்சா நீங்க என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க. அதே போது எங்களுக்கு லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறதா நாங்கள் வெயிட்டிங். சூதுகம் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க. சூதுகம் 2 இட்ஸ் a fun film. நீங்க ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கொஸ்டின்ஸ்